அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது மிதுன ராசி. மிதுன ராசிக்காரங்க ஒவ்வொருத்தர்கிட்ட பேசும்போதும் யாருக்கிட்ட எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கிட்டால் அவங்களுடைய மனதில் நம்ம ஈஸியாக போய் உட்கார முடியும், இவங்கக்கிட்ட இப்படி பேசினா இவங்க நம்மளை புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிறத அறிஞ்சு அதற்கேற்ப செயல்படக்கூடியங்க தான் நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்க. ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. அதே மாதிரி ஆன்மீக தலங்களுக்கு போகிறது, அது ஆன்மீக விஷயத்தில் ஈடுபடுறது அப்படின்னு இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆன்மீக சம்மந்தமாக யாராவது ஒரு வேலைக்கு கூப்பிட்டாங்க அப்படின்னா கடகடன்னு மற்ற எல்லா வேலையும் தூக்கி போட்டு அந்த வேலையை செய்ய போயிடுவாங்க. அதே மாதிரி இவங்க ரொம்ப புத்திசாலியாகவும் இருப்பாங்க. ஒவ்வொரு நாளையும் கடவுள் கொடுத்த நாளாக நினச்சி தான் வாழுவாங்க. இவங்களுக்கு தன்னம்பிக்கை நிறையவே இருக்கும். அதே மாதிரி ரொம்ப திருப்திகரமாக வாழக்கூடியவங்க, அன்புக்கு ரொம்ப கட்டுப்பட்டவங்க. இவங்க யாராவது கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா எதிர்த்து நின்றுலாம் இவரை ஜெயிக்கவே முடியாது. அன்பால் எதை சொன்னாலும் கண்டிப்பாக இவங்க கேட்பாங்க. ஆனால் இவங்க மற்றவங்கக்கிட்ட இருந்து அந்த அன்பை எதிர்பார்த்தாங்கன்னா அந்த அன்பு மற்றவங்களாம் இவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. நிறைய ஏமாற்றங்களை சந்திப்பாங்க. அதே மாதிரி இவங்க ரொம்ப அழகானவங்களாகவும் மற்றவங்கள ரொம்ப எளிமையாக இருக்கக்கூடியவங்களாகவும் மிதுன ராசிக்காரங்க இருப்பாங்க. அப்படிப்பட்ட இவங்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்க போகுது, அடுத்த 30 நாட்கள் இந்த ஆனி மாதம் பிறந்திருக்கு இல்லையா, இந்த மாதத்தில் நிறைய கிரகநிலை மாற்றம் ஏற்பட போகுது. அதுவும் ஆனி 5ஆம் தேதியே சனி வக்ரக பயிற்சியும் ஏற்பட போகுது. இதனால் என்னென்ன நற்பலன்களெல்லாம் நம்மளுடைய மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்பட போகுது. சனி பகவான் அப்படின்னாவே அவர் பல நற்பலன்களையும் சில கெடு பலன்களையும் கொடுக்க வல்லவர் தான். ஆண்டிய அரசனாகவும் அரசனை ஆண்டியாகவும் மாற்றக்கூடியவர் சனி பகவான். அப்படிப்பட்டவர் இப்போ சனி வக்ரக பயிற்சி இந்த மாதத்தில் நடக்கிறதுக்கு. வக்ரக பயிற்சி அப்படின்னா என்னென்னா, இதுனவர்களுக்கு யாருக்கெல்லாம் நற்பலன்களை கொடுத்தார்களோ அவருக்கெல்லாம் கொஞ்சம் கெடு பலன்களையும், யாருக்கெல்லாம் கெடு பலன்களாக இருந்ததோ அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நல்ல பலனையும் கொடுக்க வல்லவர் தான் நம்மளுடைய சனி பகவான். அந்த பயிற்சி தான் இப்போ ஏற்பட போகுது. அதனால் நம்மளுடைய மிதுன ராசிக்காரர்களுக்கு என்னென்ன அற்புதமான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மிதுன ராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. வாங்க நம்மளுடைய மிதுன ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டு இருக்கிறாரு ஜோதிடர் பவன் நம்பூதிரி. மேலே ஸ்க்ரீனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார். எப்போதுமே எதிர்காலத்தை பற்றியே அதிகம் சிந்திக்கக்கூடியங்க தான் நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்க. உண்மையா இல்லையா அப்படிங்கிறத நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஆனி மாத கிரக நிலையை வைத்து பார்க்கும்போது மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் புதன் உங்களுடைய ராசியில் செஞ்சிருப்பது ரொம்ப யோகம் அப்படின்னே சொல்லலாம். மேலும் அவருடன் சூரியனும் சுக்கிரனும் இணைந்திருப்பதனால புத ஆதித்ய யோகமும் புத சுக்கிர யோகமும் ஏற்பட போகுது. இதனால் பொருளாதாரத்தில் இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். இனி நல்ல ஒரு அற்புதமான காலகட்டமாக நம்மளுடைய மிதுன ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் அமைய போகுது. தொழில் உத்தியோகத்தில் எதிர்பார்த்து நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். இல்லம் தேடி ஒரு நல்ல தகவல் உங்களுக்கு வர இருக்குது. அதேமாதிரி நீண்ட நாட்களாக திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையாத இருந்திருக்கலாம். இனி அப்படிலாம் இல்லைங்க, நல்ல ஒரு வரன் உங்களை தேடி வர இருக்குது. அதே மாதிரி வீட்டில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நடைபெறும். நீங்களும் சுப செலவு செய்வதற்கான யோகமெல்லாம் இருக்குது. செலவுகள் அதிகமானாலும் அதை நீங்கள் சுப செலவுகளாக உங்களுடைய புத்திசாலித்தனம். அதே மாதிரி ஆனி 5ஆம் தேதி கும்பராசியில் சனி வக்கரகம் பெறியிருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 8, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி பகவான். இவர் வக்கரகம் பெறும்போது சில நன்மைகளும் சில தீமைகளும் இரண்டுமே கலந்தே நடைபெறும். அதிபதி வக்கரகம் பெறுவது இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அதே நேரம் பாக்கியஸ்தானத்தின் அதிபதியாக சனி விளங்குவதனால பிள்ளைகளால் பெற்றோர்களாலும் சில பிரச்சனைகள் அப்பப்போ வரும். கவனமாக இருங்க. பாக பிரிவினையெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் இழுபறியாக இருக்கும். பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனையெல்லாம் ஓரளவுக்கு தீர்வுக்கு வரும். அதே மாதிரி அண்ணன் தம்பிக்குள்ளேயும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள்லாம் ஏற்படலாம். கொஞ்சம் கவனமாக
இருக்கிறது நல்லது. இந்த சனி வக்ரக பயிற்சி உங்களுக்கு கொஞ்சம் சாதகமான பலன்லாம் இல்லாததுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. குடும்ப உறவுங்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. அதனால் நம்ம மிதுன ராசிக்காரங்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள்லாம் வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. வார்த்தைகளை நிதானமாக பேசுறது ரொம்பவும் நல்லது. ஆனி 12ஆம் தேதி கடக ராசிக்கு புதன் செல்ல இருக்கிறார். ராசிநாதன் தனஸ்தானத்தில் வருவது ஒரு நல்ல நேரம் அப்படின்னே சொல்லலாம். தன வரவு தாராளமாக இருக்கும். நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீங்க. அதனாலேயே நல்ல ஒரு பேர் உங்களுக்கெல்லாம் கிடைக்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமை இருந்தாலும் சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் விட்டு கொடுத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதே மாதிரி கூட்டாக சேர்ந்து ஏதாவது ஒரு முயற்சி செய்தீங்க, கூட்டாக சேர்ந்து ஒரு தொழில் செய்யலாம் அல்லது கூட்டாக சேர்ந்து ஒரு விழா நடத்தலாம் அப்படின்னு நீங்களாம் முயற்சி செய்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அதில் வெற்றி கிடைக்குங்க. கொடுக்கல் வாங்கலாம் கொஞ்சம் கரெக்டாக செயல்படுங்க. அதே மாதிரி பதவி உயர்வு ஊதிய உயர்வெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. பிள்ளைகளோட எதிர்காலத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். நீங்கள் எடுத்த முயற்சிகள் அனைத்துக்குமே நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஆனி 23ஆம் தேதி கடகராசிக்கு சுக்கிரன் செல்ல இருக்கிறார். விரயாதிபதியாக சுக்கிரன் தனஸ்தானத்தில் செல்லும்போது விரயத்திற்கேற்ற வருமானத்தையும் கொடுப்பார். எந்த வேலையும் பணத்தை வைத்து கொண்டு செய்ய இயலாது. காரியத்தை தொடங்கிவிட்டால் பணப்புழக்கம் தானாகவே வந்து சேரும் உங்களுக்கு. இக்காலத்தில் பெண் பிள்ளைகள் சுப சடங்குகள் ஏதாவது நடைபெறும். பெண் பிள்ளைங்களுக்காக சில சுப செலவுகள்லாம், அதாவது திருமணமாக இருந்தால் திருமணம் அல்லது வீட்டில் சின்ன பிள்ளைங்க இருந்தால் ஒரு பெரிய பொண்ணு ஆகிறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நடைபெறத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒரு செய்தி உங்களை தேடி வர இருக்குது. பதவி உயர்வோ அது இடமாற்றமாவோ அல்லது உங்களுக்கு மேல் அதிகாரிகள் பாராட்டோ ஏதாவது ஒன்று ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி உங்களை தேடி வர இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 5, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன் விளங்குவதால் பிள்ளைகளோட விஷயத்தில் கொஞ்சம் விரயம் ஏற்படும். சீர்வரிசை பொருளெல்லாம் வாங்குவதாலும் அல்லது ஆடை ஆபரண பொருட்கள் வாங்குவதாலும் சின்ன சின்ன விரைய செலவுகள்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்பெலாம் இருக்குது. கவனமாக இருங்க. செலவுகள் செய்யும்போது கொஞ்சம் சிக்கனத்தை கடைபிடித்தீங்க அப்படின்னா அடுத்து வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். ஆனி 27ஆம் தேதி ரிஷபராசிக்கு செவ்வாய் செல்கிறார். உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தின் அதிபதியானவர் செவ்வாய். விரயஸ்தானத்திற்கு வரும்போது வரவை காட்டிலும் செலவு கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். உத்தியோகத்தில் திடீர்னு இடமாற்றம், அதே மாதிரி இலாக்கா மாற்றம், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஏற்படும். இதெல்லாம் ஏற்படுறதுனால சின்ன சின்ன மனக்குழப்பெல்லாம் உங்களுக்கு வரும். என்னடா திடீர்னு நம்ம எதிர்பார்க்கவே இல்லை, திடீர்னு இடமாற்றம் வேறு கொடுத்துட்டாங்க, நம்ம அங்கே போய் எப்படி வேலை செய்ய போகிறோம், என்ன பண்ண போகிறோம், குடியிருக்கிற வீட்டை விட்டுட்டு வேறு இடத்துக்கு எங்கேயாவது ஷிஃப்ட் ஆகிற மாதிரிலாம் கூட ஒரு சில பேத்துக்குலாம் இருக்கும். இதனால் மனசுக்குள்ளே ஒரு சின்ன குழப்பமும் போராட்டமும் இருக்கும். அதேமாரி துணிந்து எந்த ஒரு முடிக்க முடியாத ஒரு காலகட்டமாக நம்மளுடைய மிதுன ராசிக்காரர்களுக்கு இது அமைந்திருக்கு. அதே மாதிரி புதியவர்களை நம்பி எந்த ஒரு முயற்சியிலையும் ஈடுபட வேண்டாம். ஏன்னா அவங்க ஏதாவது ஒரு புதிய விஷயத்தில் அவங்கள இறக்கி விட்டுருவாங்க. கவனமாக இருங்க. அதேமாதிரி பொது வாழ்வில் இருக்கிறவங்களாம் அதிகார வர்க்கத்தினருன்னு ஆதரவு முழுமையாக கிடைக்கும். யாராவது உங்களுக்கு மேலதிகாரிகள் இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. உங்களுக்கு வேணுங்கிற உதவியெல்லாம் செய்வாங்க. வியாபாரம் தொழில் செய்வங்க கொஞ்சம் கடுமையாக போராட வேண்டிய ஒரு காலகட்டமாக இது இருக்குது. நிச்சயமாக நீங்கள் கடுமையாக உழைத்தீங்க அப்படின்னாவே நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வளைந்து கொடுத்து செல்வது ரொம்பவும் நல்லது. இப்போ போய் நான் இதை தான் பண்ணுவேன், இதை தான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி பேசுனீங்களா அது பெரிய பிரச்சனையாயிரும். கொஞ்சம் வளைந்து கொடுத்து செல்வது ரொம்பவும் நல்லது. கலைஞர்களுக்கு முழு ஆதரவும் இருக்கும். அதே மாதிரி மாணவர்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். எந்த ஒரு செயலில் ஈடுபடுறதா இருந்தாலும் உங்களுடைய ஆசிரியரோட ஆலோசனை பெற்று அதன் மூலிமா ஈடுபடுறதுனால நிச்சயமாக உங்களால் நல்ல ஒரு மதிப்பெண் பெற முடியும். பெண்களுக்கு கொஞ்சம் சிக்கனத்தை கையாண்டிங்க அப்படின்னாவே நிச்சயமாக அடுத்து வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அற்புதமான நாட்களாக அமையும். குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப செலவு நடைபெறத்துக்கான வாய்ப்பெல்லாம் நிறையவே இருக்குது. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தா ஜூன் 16, 27, 28, ஜூலை 1, 2, 8, 9, 12, 13 ஆகிய நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு. அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு பார்த்தா நீல நிறம். மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு சிவபெருமானை வழிபட்டுடுவாங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள், கஷ்டங்கள், மனக்குழப்பங்கள் அனைத்தும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். நம்பிக்கையோடு சிவபெருமானை வழிபட்டுடுவாங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.
நீங்கள் மிதுன ராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மிதுன ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் எந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துப்பாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.